அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஜிட்டல் சர்க்கார் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வகுப்பு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏக் மேக்ஸ் ஏக் செகண்ட்ஸ்ல நம்பர் சிஸ்டம்ல மாடல் 6ல இருக்க ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். இந்த வகுப்பு நம்ம பார்க்க போற சம்முன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 11 பிளஸ் 12 பிளஸ் 13 பிளஸ் அப் டு 20 வாட் இஸ் த சம்? ஆக்சுவலி என்ன கேட்டிருக்காங்கன்னா 11, 12, 13 இந்த மாதிரி 20 வரை இருக்கிற எண்களோட கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா 11ல இருந்து 20 வரைக்கும் நமக்கு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஸ்டார்டிங்ல 1ல இருந்து 10 வரைக்கும் மிஸ்ஸிங்ல இருக்கு. 1ல இருந்து 10 நம்ம ஃபர்ஸ்ட் மிஸ்ஸிங்ல இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த கணக்கை நல்லா கவனிங்க. 11ல இருந்து 20 வரைக்கும் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை நம்ம இயல் எண்களோட ஃபார்மேட்டுக்கு நம்ம மாற்றணும். அப்படின்றப்போ 1ல இருந்து 20 வரைக்கும் நம்ம எழுதிக்கிறோம். 1ல இருந்து 20 வரைக்கும் எழுதிக்கிறோம். எதுக்காண்டி 20 வரனா 20 வரை போயிட்டு இருக்காதனால 20 வரை எழுதிக்கிறோம். எக்ஸ்ட்ரா நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம்? 1ல இருந்து 10 வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். அதை நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். 1ல இருந்து 10 வரைக்கும் மைனஸ் பண்ணிக்கிறோம். எதுக்காண்டி 1 பேஸ் பண்ணி எடுக்கிறோம்னா இயல் எண்கள் ஃபுல்லாமே நம்மளுக்கு 1ல தான் ஸ்டார்ட் ஆகும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் நம்ம 1ல இருந்து 20 வரைக்கும் நம்ம எழுதிக்கிட்டோம். எக்ஸ்ட்ரா நம்ம 1ல இருந்து 10 நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணதுனால அதை நம்ம மைனஸ் பண்றோம். இப்போ பாத்தீங்கன்னா இயல் எண்களோட ஃபார்மேட்டுக்கு நம்ம மாத்திட்டோம். 1ல இருந்து 20 வரைக்கும் ஒரு செட்டாகவும் 1ல இருந்து 10 வரைக்கும் ஒரு செட்டாகவும் நம்ம மாத்திட்டோம். அப்ப இயல் எண்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா n இன்ட்டு n பிளஸ் 1 டிவைடட் பை 2. இது இந்த 20 முடிக்க இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக. அதுக்கடுத்து அப் டு 10 வரைக்கும் இருக்கிறதுக்கு அகைன் ஒரு இடம் ஃபார்முலா அப்ளை பண்றோம். n இன்ட்டு n பிளஸ் 1 டிவைடட் பை 2. இப்போ பாத்தீங்கன்னா இங்க 1ல இருந்து 20 வரைக்கும் இருக்கு. ஸோ என்னோட வேல்யூ பார்த்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு 20ன்னு கிடைக்கும். இப்போ செகண்ட் பார்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1ல இருந்து 10 வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ன்றது கிடைக்கும். இப்போ என்னோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா n ஈக்குவல் டு 20 கிடைச்சிச்சு. செகண்ட் பார்ட்டுக்கு n ஈக்குவல் டு 10 கிடைச்சிச்சு. அதை அப்படியே நம்ம ஃபார்முலால அப்ளை பண்ண போறோம். அப்போ n ஈக்குவல் டு 20ன்னு ஃபார்முலால அப்ளை பண்ணோம்னா 20 இன்ட்டு 20 பிளஸ் 1 டிவைட் பை 2ன்னு கிடைக்கும். அப்புறம் செகண்ட் பார்ட்ல n ஈக்குவல் டு 10ன்னு அப்ளை பண்ணோம்னா 10 இன்ட்டு 10 பிளஸ் 1 டிவைட் பை 2ன்னு கிடைக்கும். அப்போ 20 பிளஸ் 1 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 21ன்றது கிடைக்கும். அதே மாதிரி செகண்ட் பார்ட்ல 10 பிளஸ் 1 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 11ன்றது கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா இந்த 20யும் 2வையும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு 10ன்றது கிடைக்கும். அப்போ 10 இன்ட்டு 21 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 210ன்றது கிடைக்கும். அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கான நம்மளுக்கு ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டுக்கு வருவோம். 10 இன்ட்டு 11 டிவைட் பை 2ன்னு இருக்கு. இந்த 2வையும் 10ஐயும் நம்மளுக்கு கேன்சல் பண்ணோம்னா 5ன்றது கிடைக்கும். இந்த 5 இன்ட்டு 11 உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 55ன்றது கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்னு பார்த்தீங்கன்னா 210ல இருந்து 55ஐ நம்ம மைனஸ் பண்ணோம்னா 155ன்றது கிடைக்கும். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போ அகைன் இந்த சம்மை எப்படி பார்த்தோன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா 11 பிளஸ் 12 பிளஸ் அப் டு 20 வரைக்கும் இருக்கிறதோட கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகல. அதனால நம்ம 1ல இருந்து 20 வரை எழுதிட்டு எக்ஸ்ட்ரா நம்ம 1ல இருந்து 10 வரை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம்ல இன்சைடுல, அதை ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணோம். 1ல இருந்து 20 வரை ஒரு பார்ட்டாகவும் 1ல இருந்து 10 வரை ஒரு பார்ட்டாகவும் வச்சுக்கிட்டோம். இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ரெண்டும் ஈக்குவல் ஆயிடும். ஆட் பண்ணதை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இயல் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். இயல் எண்களின் கூடுதல் ஃபார்முலா என்னன்னா n இன்ட்டு n பிளஸ் 1 டிவைட் பை 2. அந்த ரெண்டு பார்ட்டுக்குமே நம்ம ஃபார்முலா அப்ளை பண்றோம். n இன்ட்டு n பிளஸ் 1 டிவைட் பை 2ன்றது. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு என்னோட வேல்யூ 20ன்னு கிடைச்சிச்சு. செகண்ட் பார்ட்டுக்கு என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10ன்றது கிடைச்சிச்சு. அப்போ n ஈக்குவல் டு 20ன்றத ஃபர்ஸ்ட் பார்ட்ல அப்ளை பண்ணோம்னா 20 இன்ட்டு 20 பிளஸ் 1 டிவைட் பை 2ன்னு கிடைச்சிச்சு. செகண்ட் பார்ட்ல n ஈக்குவல் டு 10ன்றத அப்ளை பண்ணோம்னா 10 இன்ட்டு 10 பிளஸ் 1 டிவைட் பை 2ன்றது கிடைச்சிச்சு. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பிராக்கெட்ல இருக்கிறத சம் பண்ணோம். 20 பிளஸ் 1ஓட வேல்யூ என்ன கிடைச்சிச்சுன்னா 21ன்றது கிடைச்சிச்சு. அதே மாதிரி செகண்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா 10 பிளஸ் 1ஓட வேல்யூ 11ன்றது கிடைச்சிச்சு. அதுக்கடுத்து சிம்பிளிஃபை பண்றோம், கேன்சல் பண்றோம். 20 டிவைட் பை 2ன்னு நம்ம கேன்சல் பண்ணோம்னா 10ன்றது கிடைச்சிச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா 10 டிவைட் பை 2ன்னு பண்ணோம்னா உங்களுக்கு 5ன்றது கிடைச்சிச்சு. அப்போ 10 இன்ட்டு 21 என்ன கிடைச்சிச்சுன்னா 210. இங்க பார்த்தீங்கன்னா 5 இன்ட்டு 11 55ன்றது கிடைச்சிச்சு. அப்புறம் லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டையும் செகண்ட் பார்ட்டையும் மைனஸ் பண்றோம். 210ல இருந்து 55ஐ நம்ம மைனஸ் பண்ணோம்னா 155ன்றது ஃபைனல் ஆன்சரா கிடைச்சிச்சு. இப்போ இதே மாடல்ல உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் சம் தரேன். 21 பிளஸ் 22 பிளஸ் 23 பிளஸ் அப் டு 40
வாட் இஸ் த சம்? ஆக்சுவலி நம்ம சால்வ் பண்ணது பார்த்தீங்கன்னா 11ல இருந்து 20 வரைக்கும் இருக்கிறதுக்காக நம்ம சால்வ் பண்ணோம். இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது 21ல இருந்து 40 முடிக்க கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.